தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும். இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொக்கிக்கும் செவியிலே, பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரனுன்னை காக்க வல்லோர், பாரத்தில் இருந்து ஜெயம் வரும். பரனுன்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. ஐயோ மிகுந்ததோ காலத்தில் ஆவி குறைந்ததால், மீட்பர் ஊதீர பலத்தால் சத்துருவை வென்றேன். என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார். முற்றும் என்னுள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோர். முற்றும் என்னுள்ளம் மாறிற்று, இயேசென்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவண்டு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரிக்கும் ராஜா. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த கால வேளையில உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாது. நீர் எங்களுக்கு பாராட்டினதான் உன் கிருபைக்காக நன்றி செலுத்த, நன்றி செலுத்த ராஜா. ஆம் கத்தாவே, காக்கும் வல்ல மீட்பர் நீர் ஒருவரே ராஜா. ஆம் ராஜா, எல்லா விதமான தீங்குக்கும் இக்கட்டுகளுக்கும் கத்தாவே, எல்லா விதமான கத்தாவே பிரச்சனைகளுக்கும் கத்துதாமே நீர் எங்களை விலக்கி நீர் மட்டுமாடி எங்களை பாதுகாத்து பலப்படுத்தி ஆசீர்வதித்து வழங்குகிறீர். அதற்காக நன்றி செலுத்தும், நன்றி செலுத்து ராஜா. தேவன் தாமே எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் கூட ஒரு ஸ்நேக தயவாய் மன்னித்து
இந்த வேளையில உண்மை நோக்கி நாங்கள் எடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கு கர்த்ததாம் நீர் எங்களுக்கு பதிலை கொடுத்து நீர் ஆஸ்ருதிக்கேன் ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம் ராஜா. எத்தனை பேர்த்தை கிடைக்காத ஸ்லாக்கத்தை கர்த்தாம் எங்களுக்கு நீர் நாட்களில் கொடுத்து நாங்கள் உண்மை தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிறதா. நான் கிருபைக்காக, இரக்கத்துக்காக, உங்களுடைய அன்புக்காக நன்றி சத்த ராஜா. ஆம் கத்தாவே, நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. இந்த பொல்லாத நாட்களிலும் கத்ததாமே அப்பா, நீர் எங்களுடைய தேவைகளை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு சந்தித்து எல்லா விதமான உபத்திரவங்களுக்கும் கத்ததாமே எங்களை விலைக்கு நீர் பாதுகாத்து கொண்டு வருகிறீர். அதற்காகவும் நாங்கள் நன்றி செலுத்த ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. தாயின் கருவில் உருவாகம்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் என்ற வார்த்தையின்படி கத்தாவே எங்களை இவ்வளவாய் ராஜா ஸ்தோத்திரிகள் ராஜா. எங்களை நீ நேசித்திருக்கிறீர் என்பதை கத்தாவே ஆம் ராஜா நாங்கள் அறிகிறோமே ராஜா. அப்பா, இதற்கு ஈடாக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ராஜா. ஆம் ராஜா, ஸ்தோத்திரிகள் ராஜா. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்ற வார்த்தையின்படி கத்தாவே உலகத்திலும் உலகத்துள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்த அவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை என்று நாங்கள் அறிகிறோமே. இப்படியாக ராஜா நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் என்பதை கத்த உடைய கற்பனைகளை, உடைய கட்டளைகளை கை கொள்வதே உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது என்று நாங்கள் விதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக கத்தாவே நீர் எங்களிடத்தில் என்ன ராஜா கேட்கிறீர்? உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்க வேண்டும். உம்முடைய கற்பனை கட்டளையை நாங்கள் காய்கொள்ளும் நித்தியம் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஆம் ராஜா, இந்த பிசாசம் நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் தாம் நீர் விரும்புகிறீர் என்று நாங்கள் அறிகிறோமே. அதனை உணர்ந்து கத்தாவே நாங்கள் ஒருபோதும் உண்மை அசட்ட செய்யாதபடி ராஜா. நாளுக்கு நாள் தகப்பனே நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரிகம் குந்தி நடந்தவர்களாய் இல்லாதபடி, ஆம் கத்தாவே பாலுங்கிற குழந்தைகளாய் நாங்கள் இல்லாதபடி ராஜா. நாங்கள் வளர்ந்தவர்களை ஆவிக்குள்ளாய் நாங்கள் வளர்ந்தவர்களாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க உம்முடைய சித்தத்தை மாற்றி நாங்கள் நிறைவேற்றி முடிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. இப்படியாக கத்தாவே ஸ்தோத்திரிகள் ராஜா. உடைய பரிசுத்தவான் பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் யாவரும் இந்த அழைப்பை காத்து கொண்டு ஆம் ராஜா அவர்களை முன்குறித்தார். அவர்களை எவர்களை அழைத்து அவர்களை நீதிமான்களும் ஆக்கியிருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. யார் நீதிமான் என்று கூட நாங்கள் அறிகிறோம் ராஜா. என் கட்டளைகளின்படி இந்த நியாயங்களை கை கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைப்பான் என்று கூட நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக கத்ததாமே உடைய வேத வசனங்களின்படி ராஜா நாங்கள் நடந்து உடைய கட்டளைகளின் கற்பனைகளை நாங்கள் கைகொள்ளும் நியாயங்களின்படி நாங்கள் செய்து நாங்கள் நீதிமான்களாய் காணப்பட்டு கர்த்தாவுடைய மகிமையை நாங்கள் பிரவேசிக்க எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் ராஜா. ஒருபோது நாங்கள் துக்கப்படுத்த அப்படி நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கூட காணப்பட ஜெபத்தில் வேதத்தை வாசித்து தியானிகளை பூரண பரிசுத்து நாங்கள் அதிகமே வளர மோடு கூட கிட்டிச்செறுகிற பிள்ளைகளாய் கூட நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். அப்படி நாள் முழுதும் உடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் கர்த்தாவே எங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். போக்கில் வாழ்த்துற முடியாத ஆசிரியர் பிள்ளைகளோடு கூட உடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. முன்னும் பின்னும் முடிய துதிரங்களை அனுப்பி கூட நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். வேலை ஸ்தலங்களில் ஒவ்வொரு அதிகாரங்களுடைய கண்களை தயவு கிடைக்க பண்ணுங்க. வேலையில்லாத பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் கத்தா. வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து கத்தாவே அவருடைய கையின் பிரயாசங்களை நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. விசேஷமாக கடன் பிரச்சனை கருதனை அவருக்காக ஜெபிக்கிற ராஜா. கடன் அடைக்க ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தாவே எல்லா விதமான பிரச்சனையும் நீர் மாற்றிவிட்ட ஒரு சமாதானத்தை நீர் கொடுத்து நீர் ஆஸ்வதிங்க. என்னுடைய சமாதானத்தை வைத்து போய் இந்த உலக கொடுக்கிற பிரகாரமா இல்லாமல் என்னுடைய சமாதானத்தை தருகிறேன் என்று சொன்ன தேவமே அவருக்கும் சமாதானத்தை கொடுத்து நீர் ஆஸ்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகள் விசேஷமா கர்த்தாவே. அப்பா ஞானஸ்நானம் எடுக்காத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது என்று நாங்கள் அறிகிறோமே. அநேக ஜனங்கள் கர்த்தாவே இன்றைய நாட்கள் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்கிறார்களே ராஜா. அப்பா ஸ்தோத்திரிகள். உலகம் எங்கிலும் உள்ள உடைய ஜனங்கள் கர்த்தாவே ஞானஸ்நானம் எடுக்க பரிசுத்தனாவின் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள கர்த்தாமே வழிவாசலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமா தமிழ்நாட்டை கூட உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. எல்லா தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிகம். நாட்களில் தகவனுடைய நாமத்தை நாங்கள் எங்கும் அறிவித்து அவர்கிட்ட ஜனத்தை உடைய ரகசிய வரைக்கும் ஆயத்தப்படுத்தும் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துங்க. தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. நாங்கள்
துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அந்த பிரேயரை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களின் ஆசிரியர் அவருடைய தேவைகளையும் சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களை அவருடைய கடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி திருப்பிக்கிறோம். சகல துதி நமக்கு யாவும் ஒருவருக்கே எடுக்கும். எங்கள் ரட்சகன் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.